அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபத்துக்கு உண்டான விளக்குகள் ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் போன வருஷம் ஏற்றின விளக்கு பாருங்கள். இது எல்லாமே போன வருஷம் ஏற்றினது தான். ஆனால் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் கூட பிசுக்கே இல்லாமல். நான் இந்த தடவை ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இது எப்படி கழுவுறதுங்கிறது வீடியோ போடுறேன். ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இது இன்னொரு தரம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் கழுவுற முறை உங்களுக்கு காமிச்சினான்னு தெரியல. இந்த தரம் கண்டிப்பாக இன்னொரு தரம் இந்த விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு தீபத்தன்னைக்கு அதுக்கப்புறம் மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் 3 நாள் ஏற்றுவோம் இல்லையா, ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் இந்த விளக்கு எப்படி கழுவுறதுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், போன வருஷம் ஏற்றினே யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு பிசுக்கு கூட இல்லை பாருங்கள். லேசாக கருப்பு மட்டும்தான் இருக்குது. மிச்சப்படி எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள். இது சின்ன விளக்கு 2 மட்டும்தான் கொஞ்சம் கருப்பாயிருச்சு. மற்றபடி பிசுக்கே இருக்காது. புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து சும்மா ஈர தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை தண்ணியில் கழுவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம பொட்டு வச்சு திரி போட்டு நம்ம வீடுகளில் எத்தனை விளக்கு ஏற்றுற முறையோ அந்த மாதிரி நம்ம ஏற்றிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி மறுபடியும் வாங்கின விளக்கு பாருங்கள். இந்த மாதிரி பித்தளை விளக்கு வாங்கினேன் நான் இந்த வருஷம். இது வந்து செய்கிற இடத்துல நம்ம கேட்டு வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு வந்து 75 ரூபா வரும். ஒரு விளக்கு 75 ரூபா வரும். நல்ல பெருசு. இதோட சைஸ் வந்து பெரிய சைஸ். இது பித்தளை. உங்களுக்கு இது மாதிரி ஒரே மாதிரி 4 வாங்கினேன். அப்புறம் இந்த சின்ன விளக்கு, இது வந்து ஒரு விளக்கு 40 ரூபா. இது ஒரு விளக்கு 75 ரூபா. அந்த அளவில் வாங்கினேன். இது ஒரு 6 விளக்கு வாங்கியிருக்கேன். சின்ன சைஸில் 2, பெருசில் 4, மொத்தம் 6 வாங்கியிருக்கேன். இது இந்த வருஷம் ஏற்ற போகிறேன் புதுசாக. இதுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு திரி போட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம கலர் விளக்கு பாருங்கள். ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்களா, பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து அப்படி செட் ஆஃப் 4 வந்து அப்படி 80 ரூபா. ஒரு விளக்கு 20 ரூபா. ஹோல்சேலில் வாங்கினதுனால உங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியாக கொடுத்தாங்க. இது வந்து நம்பர் வந்து 4 நம்பர் சைஸு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டிசைனில் வரும். நான் வந்து வேறு கலர் கேட்டிருந்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரே கலராகவே எல்லாமே அனுப்பிச்சி விட்டாங்க. இது வந்து பாருங்கள், இது சிகப்பு. இந்த பார்டர் மட்டும் வேறு வரும். இதில் உள்ள பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளிம்பில் வருது. நல்ல கலர், நிறைய கலர் கொடுத்துருந்தாங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். இவங்க ஒரே கலரோடய விட்டுட்டாங்க. எனக்கு அது வந்து அவ்வளோவா பிடிக்கல. நான் வந்து ஒரு 500 விளக்கு போல் ஆர்டர் கொடுக்கலான்னு கேட்டிருந்தேன். அவங்க வந்து சரியாக வேலைக்கு வர பிள்ளைங்க சரியாக பெயிண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு தான் நான் வேறு வாங்கினேன். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி ஆர்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுக்கும் அந்த பூ நடுவில் இருக்க பூக்கெல்லாம் வேறு கலர் கொடுத்துருந்தாங்கன்னா பார்க்க நல்லா எடுப்பாக இருக்கும். இது அப்படியே செட்டாக 100 ரூபா. 4 விளக்கு 100 ரூபா. இந்த மாதிரி இதுவும் பாருங்கள், எல்லாமே ரெட்டிலே கொடுத்து விட்டாங்க. இது ஒரு பேக்கிங்கில் அப்படியே எனக்கு வந்துச்சு. இதில் விளக்கு வந்து பார்சல் போது உடஞ்சிருச்சுன்னா நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்ட்டாங்க. 12 விளக்கு கேட்டதுக்கு இது ஒரு விளக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த உடஞ்சிருச்சா தூக்கி போட்டாச்சு. இது வந்து இதுவும் இந்த மாதிரி டிசைனு. விளிம்பு வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணாமல் நீங்களே வாங்கி கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுலேயும் 2 விளக்கு வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதிலே பெயிண்ட் பண்ணாத விளக்கு பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி டிசைனில் நம்ம வேணும்னா இந்த உள்ளே இருக்க பூக்கெல்லாம் வேறு கலர் கொடுத்துட்டு, நடுவில் ஒரு பூக்கு வேறு கலர் கொடுத்துட்டு, பார்டருக்கு வேறு கலர் கொடுத்து நம்மளே பெயிண்ட் பண்ண தெரியும்னா இந்த மாதிரி வாங்கி ஹோல்சேலில் வாங்கி பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வாங்கிக்கிறது அப்படின்னா நீங்கள் யாருக்காவது கொடுக்க விருப்பமாக இருந்தால் இந்த மாதிரி ஹோல்சேலில் உங்களுக்கு என்னென்ன கலர் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி தருவாங்க. இப்போ நான் கேட்டப்போ எனக்கு ஆர்டர் வந்து டைம் இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் இருந்ததை வந்து எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. இது வந்து விருத்தாச்சலத்தில் வாங்கினது. இது அங்கேருந்து வந்தது பார்சல். ஒரு பெட்டியில் அப்படியே வந்தது. அந்த பெட்டியில் வந்தது அப்படி பாருங்கள், பார்சல் வந்துச்சு. அப்புறம் இந்த விளக்கு தான் இந்த வருஷம் நம்ம ஏற்ற போகிறோம். இது கழுவி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு பொட்டு வச்சுக்கணும். இதுவும் பொட்டு வச்சு திரி போட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நான் சும்மா காமிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் ஊரில் தூண்டு குச்சி இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது விளக்கோட திரி நம்ம வந்து குத்து விளக்குக்கெல்லாம் திரி வந்து தூண்டுறது சில சமயம் ரொம்ப எரியும். அப்போ வந்து நம்ம உள்ளே இழுத்து லேசாக இறக்கி விட்டோம்னா கைனால் பண்ண முடியாது. சில பேர் தீக்குச்சியிலே பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பித்தளையில் எங்கள் ஊரில் விற்கும். இது ஒரு குச்சி வந்து 20 ரூபா. பித்தளை குச்சி. ஹோல்சேலில் வாங்கினா கொஞ்சம் கம்மியாகும். ஒரு பீஸ் 2 பீஸ் வாங்கினா கண்டிப்பாக அது 20 ரூபா சொல்லுவாங்க. இது வந்து லேசாக அப்படி திரிய தூண்டுறதுக்கோ இறக்குறதுக்கோ அப்படி பண்ணிக்கலாம். அதே வந்து நாங்கள் புது மாடலாக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த குச்சி வந்து நம்ம சிங்கில் கழுவும் போது அப்படியே உள்ளே போயிடும். விளக்கி தெரியாமல் கை நழுவி விழுந்துருச்சுன்னா சிங்க் வழியாக உள்ளே போயிடும். இப்போ நாங்கள் வந்து இதுக்கு பிளாஸ்டிக் கைப்பிடி போட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இந்த இதில் லேத்தில் கொடுத்து இதை கொஞ்சம் இந்த முனையெல்லாம் நல்லா மழுக்கிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒரு கவர் மாதிரி போட்டு அந்த குச்சியில் உள்ளே மாட்டியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு தூண்டுறதுக்கும் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். கையில் படாது. 2வது இந்த கலர் வந்து இருந்துச்சுன்னா காணாமல் போச்சுனாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் செஞ்சு சில பேருக்கு கொடுத்தோம். தூண்டு குச்சி கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் கொடுத்தோம். இந்த மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம். அப்புறம் எனக்கு கிஃப்ட் வந்தது. என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. எம்என்னு போட்டு என்னோடய பேர் போட்டு எனக்கு வந்து ஒரு பார்சலில் கொரியரில் வந்துச்சு. அதுவும் விளக்கும் இதுவும் தான். அந்த விளக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த பர்ஸும் இந்த விளக்கும் எனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஹாப்பி கார்த்திகை பை கிஃப்டட் பை சித்ராச்சி. பவுச் வந்து உமையாள் அப்படிங்கிறது அவங்க என்னோடய ஃப்ரெண்டு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பவுச் வந்து நல்லாயிருக்கு. சூப்பராக கலர் மஞ்சள் கலர் நல்லாயிருக்கு. அது மாதிரி இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டால் உங்களுக்கு விளக்கெரியும். இதுலேயும் நம்ம எண்ணெய் ஊற்ற வேண்டியதில் தண்ணி ஊற்றினா விளக்கெரியும் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள், நான் அந்த பூ வந்து தண்ணியில் போட்டிருக்கேன். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு இந்த தண்ணியில் போட்டோன்னா எரியுது. அது மாதிரி இந்த விளக்கில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்தோடனே நமக்கு நல்லா எரிய ஆரம்பிச்சிருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து தண்ணி எடுத்தோன்னே நின்றுச்சு பாருங்கள். இந்த காலத்தில் எண்ணெய் இல்லாமல் விளக்கு எரியுது பாருங்கள். தண்ணி ஊற்றினோன்னே எரியுது. தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டா எரியாது. திருப்பி கொஞ்சம் 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்தாலே போதும். பாருங்கள், என்ன சூப்பராக எரியுது. இதுவும் நல்லா அழகாக இருக்குது. ஒரு பெரிய பவுலில் போட்டோம்னா பார்க்க நல்லாயிருக்கும். இதையும் அதில் போட்டுக்கலாம். இன்னொரு கிண்ணம் எடுத்து போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்புறம் திரி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பெரிய திரி இது வந்து திருவண்ணாமலையில் கிடைக்கும். நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு தெரியல. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த திரி வாங்கி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி பெரிய ரோலாக அப்படியே கிடைக்கும். இதை வந்து நம்ம பூத்திரி பண்ணிக்கலாம், இல்லை நீலத்திரி பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன திரியாக வச்சுட்டு நம்ம வந்து விளக்கில் இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு எண்ணெயில் நினச்சிட்டு வச்சோம்னா நல்லா சூப்பராக எரியும். அது மாதிரி பார்த்திங்கன்னா, இது ஒரு பாக்கெட் வாங்கினோம்னா கடையில் 3 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்சேலில் இப்படி ஒரு பாக்கெட் ஃபுல்லாக வாங்கிக்குவேன். இதில் வந்து 50 பாக்கெட் இருக்கும். சின்ன சின்ன பாக்கெட் 50 பாக்கெட் இருக்கும். நம்ம வந்து கோயிலுக்கு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு கூட ஒவ்வொரு பாக்கெட்டாக நம்ம எடுத்து ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பாக்கெட்டாக ஒரு பாக்கெட்டுக்கு வந்து ஒரு பேக்கிங் அப்படியே 200 ரூபா வாங்கிட்டோம்னா 50 பாக்கெட் இருக்குதுல. சின்ன சின்ன பாக்கெட் தனித்தனியாக 50 பாக்கெட் இருக்குது. இந்த மாதிரி வாங்கினோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி ஒவ்வொரு பாக்கெட்டாக போய் கடையில் வாங்க ஓட வேண்டாம். இது வாங்கி ஒரு டப்பாலையோ இல்லை ட்ரெயிலையோ போட்டு வச்சிட்டோம்னா வேணுங்கிறப்ப ஒவ்வொரு பாக்கெட்டாக எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி சந்தனமும் மஞ்சளும் எடுத்திருக்கேன். குங்குமம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தண்ணி ஊற்றி குழச்சிட்டு எல்லாத்துக்கும் நம்ம பொட்டு வச்சு மஞ்சள் வச்சு சந்தனம் வச்சுட்டு நம்ம வந்து குங்குமம் வச்சுக்கலாம். இந்த விளக்கு பாருங்கள், சூப்பராக எரியுது. எண்ணெய் இல்லாமல் விளக்கு. ஒரு பாட்டில் கூட வரும் எண்ணெய் இல்லாமல் விளக்கு எரியுமான்னு. இப்போ எண்ணெய் இல்லாமல் விளக்கு எரியுது. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த விளக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இது வந்து அரியக்குடிங்கிற ஊரில் நான் வந்து வாங்கினேன். ஆர்டர் போட்டு செய்ய சொல்லி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த பித்தளை பாத்திரம் செய்கிறவங்க வந்து விளக்கு மட்டும் செய்கிறவங்க ஆர்டர் எடுத்து செஞ்சாங்க. இது செஞ்சு வர்றதுக்கு எனக்கு 1.5 மாதம் ஆச்சு. நல்லா க்ளீனாக அழகாக ஒன்றும் பிசுறு இல்லாமல் நீட்டாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்களும் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்பர் அனுப்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.